கன்னி ராசி. பெருந்தன்மைக்கு பெயர் போனவங்க. மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்றவங்க. பேருள்ளம் கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. உங்களுடைய பெருந்தன்மைக்கும், கௌரவத்துக்கும் குறை ஏற்படாம கவனமா இருக்கக்கூடியவங்க. கொடுத்த வாக்கு காப்பாத்த உசுரையும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டீங்க. தெய்வ பக்தியிலயும், தெய்வ பலத்திலயும் சிறந்து விளங்கக்கூடியவங்க நீங்க தான். கடவுளுடைய அனுகிரகத்தினால தான் உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட கஷ்டகாலமாக இருந்தாலும், அதுலருந்து வெளிவரதுக்கான பாதைய ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா, கன்னிய பொறுத்தவரைக்கும் தெய்வ அம்சம் பொருந்தியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு கன்னி ராசிகள பொறுத்தவரைக்கும் இனிதாங்க உங்களுடைய அதிரடி ஆட்டமே ஆரம்பமாக போகுது. 100% ஜாக்பாட் காலம்னு சொல்லலாம். புத்தாண்டுடைய பலன்களும் இதுவாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல குடும்பத்த ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். திருமணம் ஆனவங்க, ரொம்ப நாளா குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க, போகாத கோயில் இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. எவ்ளோ வைத்தியம் பார்த்தும், என்ன வேண்டுதல் வச்சும் இதுவரைக்கும் குழந்தையே இல்லம்மா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்ல மழலை சத்தம் உண்டு. அதே மாரி பேர குழந்தைகளுக்கு கூட ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு பேர குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி, உங்களுடைய செல்வாக்கு உயரும். பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை இது எல்லாமே சுமூகமா முடியும். பண வரவ பொறுத்தவரைக்கும், வருமானத்த பொறுத்தவரைக்கும் சிறப்பாக அமையும் காலகட்டம். அதே மாரி மனசுல இருந்த கஷ்டங்கள், மனச அழுத்திக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் விலகி தெளிவான சிந்தனையில இப்ப இருக்க போறீங்க. வண்டி வாகனங்கள பொறுத்தவரைக்கும் பழைய வண்டி வாகனங்கள மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்கு. சமூகத்த பொறுத்தவரைக்கும் உயர்ந்தவர்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான ஒரு முடிவை எடுப்பீங்க. ஆன்மீகத்திலும் சரி, தர்ம காரியங்களிலும் சரி, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய திறமையால புதிய நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய நுண்ணறிவு, ஞானம் அதெல்லாம் இப்போ வெளிப்படும். பிள்ளைகளுடைய வழியில முன்னேற்றம் உண்டாகும். உற்றார், உறவுக்காரருடைய வருகையினால மகிழ்ச்சியான பொழுதுபோக்குல ஈடுபடுவீங்க. பொதுவாவே இந்த கன்னி ராசிங்க ரொம்ப புத்திசாலிங்க. திறமைசாலிங்க. இவங்கள மாரி ஒரு எதிர்காலத்த கணிக்கக்கூடிய ஆட்கள நீங்க பார்க்கவே முடியாது. இப்படி இருந்தாலும், கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும். பார்த்துக்கலாங்கிற ஒரு விஷயத்தினால நெறைய விஷயங்கள இழந்திருப்பீங்க. அப்படி ஒரு விஷயத்த மட்டும் இப்போ பண்ணிடாதீங்க. கவனச்சிதறல் இல்லாம உழைக்கணும். உங்க இலக்க நோக்கி பயணம் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு கொஞ்சம் விளையாட்டுத்தனத்த மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க. மேலும் கன்னி ராசிகள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு கீழ வேலை பார்க்கிறவங்களுடைய தேவைகள் எல்லாமே பார்த்து, பார்த்து செஞ்சு கொடுப்பீங்க. அதன் காரணமா சந்தோஷமும் படுவீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல பேரானந்தம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. தனக்கே இல்லனாட்டியும் மத்தவங்கள சாப்பிட வச்சு பார்க்கறது அழகு பார்ப்பாங்க. கன்னிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப அழகானவங்க தான். இவங்களுடைய செயல்பாடுகளும் ரொம்ப அழகு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல யாருக்கும் வாக்கு குடுக்கக்கூடாது. முன்ஜாமீன் நிக்கக்கூடாது. உங்களுடைய பெயர்ல மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல்ல கன்னி எப்பவுமே கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற ரூ. 10 கூட மத்தவங்களுக்கு தெரியாம மறைத்து வைப்பது சிறப்பு. என் ஃப்ரெண்டுங்க அவனுக்கு தெரியாம இப்படி பணத்த மறைச்சு வைக்கிறது. எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியாம மறைச்சு வைக்கிறது. என்னுடைய கணவருக்கு தெரியாம, என்னுடைய மனைவிக்கு தெரியாம எப்படிங்க மறைச்சு வைக்கிறதுன்னு பேசுனீங்கன்னா, அந்த ரூ. 10 அப்படிங்கிறது பின்னாடி நம்முடைய குடும்ப தேவைக்கோ, இல்ல நம்மளுடைய தேவைகளுக்கோ இல்லாம போயிடும். அப்ப நம்ம கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு போயிடும். சோ கன்னிய பொறுத்தவரைக்கும் தேவைகள செஞ்சு குடுங்க. ஆனா தேவைக்கு மீறி உங்களுடைய தேவைகள குறைத்துக் கொள்வதற்கு இந்த இடம் பொருத்தமாகாது. உங்க பணமே தான். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்தாக்கா அது உங்களுக்கு சொந்தம் இல்லங்கிறத கன்னி எப்பவும் உணர்ந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சேமிப்ப உயர்த்த பாருங்க. சேமிப்பு அப்படிங்கிறது கன்னி இப்ப வரைக்குமே இல்லாம தான் இருக்கீங்க. இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. ஏன்னா, சேமிப்பு விஷயத்துல கன்னி ரொம்ப 0வா தான் இருக்கீங்க. அடுத்ததான் உத்தியோக பணிகள இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய உயர் அதிகாரிங்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க. சக பணியாளர்கிட்ட சுமூகமாக பழக்கவழக்கம் இருக்கும். இந்த கன்னிய பொறுத்தவரைக்கும் எங்க இருந்தாலும் சரிங்க. எப்பேர்ப்பட்ட மேலதிக 2 கொம்பு வச்சுட்டு வந்தா கூட சரி. கன்னிக்கிட்டலாம் அந்த பாச்சா பலிக்கவே பலிக்காது. இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு. இவங்களுடைய ஸ்டைல்ல தான் இவங்க வேலை பார்ப்பாங்க. ஒண்ணு அவங்க இவங்களுக்கு மாறிடணும். இல்லையா வேணாம் சாமி நீ என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஓடணும். கன்னிய பொறுத்தவரைக்கும் அப்படிதான். அதுக்குன்னு மத்தவங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்களா? மத்தவங்களுக்கு ஒபே பண்ண மாட்டாங்களா? அப்படிலாம் நெனைச்சிராதீங்க. தன்னுடைய விஷயத்துல கரெக்ட்டா தான் இருப்பாங்க. கன்னிய பொறுத்தவரைக்கும் மதிப்புக்கு ரொம்ப மதிப்பு குடுப்பாங்க. நீங்க மதிக்கிறீங்க அப்படின்னாக்க 100 படி கீழ இறங்கி வந்து கூட அவங்க உங்களுக்கு மரியாதை குடுப்பாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்க அப்படின்னாக்க ஒதுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பா இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் உத்தியோக பணிகளே இருக்குங்க. நீ எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும்.
பொருளாதார நிலையில முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பணிகள்ல தைரியமாகவும், பொறுமையாகவும் செயல்பட்டு நல்ல மதிப்பை பெறுவீங்க. இதே நேரத்துல உங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமலும் பார்த்துக்கணும். நீங்க அதுக்கு பொறுப்பு இருக்க மாட்டீங்க. ஆனா கூட வேலை பார்க்கிறவங்க, இல்ல கூட இருக்கிறவங்களே உங்களுடைய பெயர கெடுக்கிறதுக்கான வேலைய பார்த்து வச்சிருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லுது. அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளுக்கு அறிந்த மாதிரி புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. இதன் காரணமா வியாபாரம் பெருகும். வெளியில உள்ள கடன் தொகைகளை வசூல் செஞ்சுருவீங்க. கொள்முதல்ல கவனம் தேவை. 1க்கு 2 முறை விசாரித்து கொள்முதல்ல ஈடுபடணும். தரமான பொருட்கள பெறுவதில அக்கறை காட்டணும். உங்களுடைய செயல்பாடுகள் சராசரியான வெற்றி கொடுக்கும். வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கடைய அழகுபடுத்துவீங்க. உயர்வான வருமானத்தினால பழைய கடன்களை அடைத்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. இதுவே கூட்டு தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தீங்கன்னாக்க, கூட்டு தொழிலும் லாபம் கொடுக்கும். ஆனா கூட்டாளிங்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கலைஞர்கள் கிட்ட இருந்த போட்டிகள் சவாலாக மாறும். அந்த சவால்கள்ல கன்னிராசி தான் வெற்றி பெறும். உங்களோட முயற்சிகளுக்கு ஏற்று வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. சில வாய்ப்புகள்லாம் உங்களுடைய பெயரே பிரபலப்படுத்தும். நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும். கவலையே வேணாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி கொடி நாட்டிடலாம். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க. அதே நேரத்துல யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள்ல ஈடுபடுவதனால ஞாபக திறனை அதிகப்படுத்திக்க முடியும். கல்வியில கவனம் செலுத்துவதனால அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது நல்ல பொறுப்புள்ள பதவிகள் தேடி வரும். சோதனைகளையும் சாதனைகளா மாத்துவீங்க. உங்களை குறை சொன்னவங்களே இப்ப பாராட்டுவாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலிடத்துல உயர்ந்து நிற்கும். தொண்டர்கள் மத்தியில சிறப்பா பணியாற்றுவீங்க. மனசுடைய உறுதியினால எதையும் சாதிக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். அதன் மூலம் பெருமையும் கிடைக்கும். எடுத்த பணிகளை குறைவில்லாம செஞ்சு முடிச்சு சாதிப்பீங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருந்த பிரச்சனை குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய விஷயத்த 3வது நபர்கிட்ட சொல்லாம இருக்கணும். அதே மாதிரி நீங்க யாரோட விஷயத்திலும் தலையிடாமல் இருங்க. மத்தவங்களும் உங்களுடைய விஷயத்துல தலையிடாம பாத்துக்கோங்க. உடல் சூழ்நிலை அறிந்து உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். புதிதா வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொந்த மனையில குடியேறக்கூடிய உங்களை நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கன்னிராசிக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு. மனசுல இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் அகலும். புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி நெருப்பு பயன்படுத்துறப்போ ஏதாவது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்க ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. வெளிநாடு பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு. வியாபாரம் பெருகும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷம் முழுக்கவே பணப்புழக்கத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். நீங்க எதிர்பார்த்த பணி கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். எந்த விஷயத்திலும் ஈடுபடுறப்போ பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இறங்குங்க. கட்டாயம் அது வெற்றியை கொடுக்கும். கூடுமான வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பொருளாதார நிலையே மேலோங்கி நிற்கும். அரசு வழியில அனுகூலமான பலன் கிடைக்கும். பெற்றோர் உறவுக்காரங்க நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு உண்டு. அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த வருஷம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. குழப்பங்கள் மறையும். பிள்ளைகள் வழியில பெருமை உண்டு. பொருளாதார நிலை மேலோங்கும். நெருக்கடியில இருந்த நீங்க இப்ப வெளியில வந்துருவீங்க. தேவையற்ற விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. நண்பர்கள் வழியிலும் சரி உறவுக்காரர்கள் வழியிலும் சரி அவங்களை அனுசரணை நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா அவர்களாலேயே உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல அதிக அளவு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு முதலீடு செய்யணும். திருமண பந்தங்கள் கைகூடும். அரசு வழியிலும் அனுகூலமான பலன் உண்டு. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். ஆக மொத்தத்துல கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் மோசமாலாம் இல்லைங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை மட்டும் தொடர்ந்து அமைய போகுது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களும் எங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கூடாதுன்னு நினைச்சுனாங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்யறது உங்க பாவங்களை போக்கும். சிக்கலான பிரச்சனைகள் கூட தீர்வு கிடைக்கும்.
கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அனுதினமும் ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம. இந்த மந்திரத்த தினமும் 5 முறை சொல்வதனால, நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும். முக்கியமா பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கான வழி பிறக்கும். அதுவே விளக்கு பரிகாரம் அப்படின்னாக்கா, பித்தளையால் ஆன 5 முக விளக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் கலந்து ஏத்துவதனால, அந்த 5 முகத்தினால உங்களுடைய கஷ்டங்கள் விலகி ஐஸ்வர்யம் பெருகும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5, 6, 9. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னாக்கா, சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை. இத நீங்க பயன்படுத்திக்கலாங்க வழிபாட்டிற்கு. இந்த நேரங்கள்ல நீங்க தெய்வ வழிபாட வச்சீங்க அப்படின்னா, பல மடங்கு நன்மைகளை கொண்டு சேர்க்குங்க. அடுத்த அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா திங்கள் மற்றும் செவ்வாய், அப்புறம் வியாழன். அடுத்து தேய்பிறையிலே பார்த்தோம்னாக்க செவ்வாய் மற்றும் வியாழன். உங்களை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அப்படின்னாக்க பதவி உயர்வு, பணப்புழக்கம். மைனஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா வீண் விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானத்தை சேமிக்கிறதுக்கும் உங்களுடைய வீட்டு தேவைக்கும் பயன்படுத்துங்க. வீண் செலவுக்கும் விரைய செலவுக்கும் போகாம திட்டமிட்டு செலவுகளை கட்டுக்குள்ள வைப்பது சிறப்பு. முக்கியமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறன்ற பேர்ல பணத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க. அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது உண்மையானதா இருக்காது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க உங்ககிட்ட பண விஷயம்னு நிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது முடிஞ்ச அளவுக்கு போலியா தான் இருக்கும். அதை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா உணர்ந்துக்க முடியும். கன்னியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு பண விஷயத்துல உதவி செய்யறேன்னு போனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு உபத்திரத்துல வரத்துக்கும் உங்களை கடனாளியா மாத்ததுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது பின் குறிப்பினே வச்சுக்கோங்க. முக்கியமான எச்சரிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். மத்தபடி கன்னி ராசிக்கு இந்த வருஷத்துடைய ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது. வருடம் முழுவதுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா, அதே மாதிரி ஐயப்பன் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டா, உங்களை வெற்றி கொள்ள யாராலையும் முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. வாழ்த்துக்கள்.